கர்த்தருடைய வார்த்தை மனிதன் மீறும்போது, வேத வசனத்துக்கு விரோதமான வாழ்க்கையை வாழும்போது, கர்த்தரை விட்டுவிடும்போது அவனுக்கு வருகிறதான பிரச்சனைகளை குறித்து இந்த அதிகாரத்தில் நம்ம நிறைய வாசிக்கிறோம். அழுது கொண்டு விண்ணப்பம் செய்கிறதான சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். இப்படிப்பட்ட ஜபங்கள் ஏறெடுக்கப்படும் போது, அந்த சத்தம் கேட்கும் போது தேவன் பாராமுகமாக இருப்பதில்லை. தேவன் அவர்களை அழைக்கிறார். தேவன். அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார்கள், ரொம்ப வேதனையில் இருக்கிறார்கள், பிரச்சனையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தேவன், நீ செய்த பாவத்திற்கு நீ விதைத்த விதைக்கு சரியான பலனை அனுபவிக்கிறாய் என்று சொல்லி அவர்களை தள்ளிவிடாமல் அவர்களை கர்த்தர் மீண்டும் அழைக்கிறார். தன் நாயகனை விட்டு வேறொரு வாழ்க்கை வாழ ஓடி போய் கெட்டு போனதான அவளையும் கூட தேவன் திரும்ப அழைக்கிறார். நல்ல தேவன் நம்முடைய தேவன், அவ்வளவு அன்புள்ள தேவன் நம்முடைய தேவன். இடத்திலே செல்லும் போது, நாம் ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்ற தேவனால முடியும். அதற்கான ஆலோசனைகளை அவர் தருகிறார், அதற்கான உதவிகளை அவர் செய்கிறார். நாம் தேவ வார்த்தையை வெளிப்படுத்துவோமானால், நாம் நீதியாக பேசுவோமானால், நாம் நியாயவான்களாக இருப்போமானால் செய்து முடிப்பார் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சீர்கட்டு போய் இருந்தாலும் கூட சரியாக்கி வைக்கிறார் நம்முடைய தேவன். தேவனுக்கு தூரமாக இருக்கிறார்கள் எத்தனையோ பேர், தேவனை தேடாமல் இருக்கிறார்கள், தேவனை மறந்து இருக்கிறார்கள். தேவனை மறந்தது நிமித்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை மறந்து இருக்கிறார்கள் ஜனங்கள். எத்தனையோ பேர் கர்த்தருக்காக வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் தேவனை மறந்துட்டு தேவனுக்கு தூரமாக போயாச்சு. அவர்கள் எல்லாரும் தேவன் திரும்பமாக கொண்டு வரணும். அவருக்குள்ள வாழ்க்கை திரும்ப கட்டப்படணும். இப்படி பின்மாற்றத்தில் சென்றிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேவன் திரும்பமாக அவர் பக்கத்திலே கர்த்தர் கொண்டு வரணும். வீடுகளை இழந்திருக்கிறாங்க, நிலங்களை இழந்திருக்கிறாங்க. நல்லா வாழ்ந்திருப்பாங்க, இன்னைக்கு என்ன இருக்காது அவர்களுக்கு? ஒன்றும் இல்லை. எத்தனை இழப்பு அவர்களுக்கு. வீடுகள் போச்சு, நிலங்கள் போச்சு, அவங்க சொத்துக்கள் எல்லாம் போயிட்டு பறி கொடுத்துட்டு இன்றைக்கு ஓட்டாண்டிகளாக இருக்கிறதான எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் இறங்கணும். அந்த காலை வேளையில் சிலர் சந்தோஷத்தை இழந்திருக்கிறாங்க, சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க, மகிழ்ச்சி இழந்திருக்கிறாங்க, சுகத்தை இழந்திருக்கிறாங்க, தங்களுடைய ஆதி நிலையை இழந்திருக்கிறாங்க, நாங்கள் நன்றாக இருந்த நிலையை இழந்திருக்கிறாங்க. எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லவர் நம்முடைய தேவன். அவரால் எல்லாம் முடியும். எல்லாவற்றையும் சரிப்படுத்தி சீராக்குகிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார்.